ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான கார சட்னி தக்காளி சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்க்காததுனால புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.